அதாவது கடவுளும் சரி, கடவுள், குருநாதர், அருள், இந்த மூன்றுமே ஒன்றுதான், இந்த மூன்றை ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாது என்று. அது மட்டுமல்ல, நம்முடைய பகவான் நாமத்தை பற்றி சொல்லும் பொழுதும் சொல்கிறார், நாமத்தையும் நாமியையும் பிரிக்க முடியாது. எப்படி ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாதோ, அதே போல் நாமத்தையும் நாமியையும் பிரிக்க முடியாது. நாமத்தை சொன்ன மாத்திரத்தில், அந்த க்ஷணத்திலேயே நாமி நமக்குள் ஒரு பெரும் அதிர்வோடு நின்று கொண்டிருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் மனதில் உள்ள போராட்டங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும், நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் அவருக்கு தெரியும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் தெரியும். அவர் நமக்கு வேண்டியதை அவருக்கே உரிய முறையில் சரியான சமயத்தில் நமக்கு செய்து தந்து கொண்டிருக்கிறார்.